என்னங்க, நம்ம டெய்லி இப்போ வாக்கிங் போகிறதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் கொள்ளாங்க உடம்பு வெயிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, நல்ல காலம் எனக்கு பிறந்திருக்கு போல. பரவாயில்லம்மா, உனக்கு தான் நல்ல காலம் பிறந்துச்சே, எனக்கு தான் கெட்ட காலம் முடியவே மாட்டுக்குமா. என்னங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? கெட்ட காலம்னு எதை சொல்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஷேர் மார்க்கெட்டு 2 வாரமாக இறங்கிட்டு இருக்கு. இப்போ அர்ஜுன் அண்ணனோட வீடியோ இப்போ தான் பார்த்தேன் பார்த்துக்க, கொஞ்சம் முன்னாடி. அவர் வேற நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது கேட்ட உடனே பார்த்தா இந்த ஷேர் மார்க்கெட்டு என்னைக்கு இறங்கி முடியும்னு தெரியலை. என்னைக்கு ஏற போகுதோ அது வரைக்கும் கெட்ட காலம் தானே. என்னங்க, ஷேர் மார்க்கெட் இறங்குறது எதுக்குங்க கெட்ட காலம்னு சொல்கிறீங்க? இறங்குறது எப்போவுமே ஏறதுக்கு தானே. அப்போ நல்ல காலம் சீக்கிரம் பிறக்க போகுதுன்னு சொல்லுங்க. நீ சொல்லது என்னமோ சரிதாம்மா, ஆனால் நான் ஷேர் மார்க்கெட் மேலே இருக்கும் போதெல்லாம் வாங்கிட்டேன். அதனால தான் அது இறங்கும் போது பயமாகி இருக்கு. அதை நினச்செல்லாம் பயப்படாதீங்க. இறங்குறது ஏறுறதுக்கு தானே. எல்லா ஈவெண்ட்ஸும் முடியட்டு ஷேர் மார்க்கெட் ஏறும்ல, அப்போ கொஞ்சம் பங்கு வாங்கி போட்டுருங்க. அப்போ மேலே போகும்போது லாபத்தில் முடியும். நீங்கள் வாங்கி போட்ட பங்கும் எப்படியும் நட்டத்துலேருந்து வெளியே வந்துடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நம்ம ஷேர் மார்க்கெட்டு தான் எப்போனாலும் இறங்கினாலும் திரும்பி ஆல் டைம் கையை தொட்டுரும்ல. ஆமாம்மா, இதுதான் நல்ல யோசனை, அதை தான் செய்யணும் பார்த்துக்க. சரிங்க, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கும் சீக்கிரம் நல்ல காலம் பிறக்கும், அதை எதிர்பார்த்து காத்திருப்போம். சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி வாம்மா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பனிங் வீடியோ தான். இந்த சேனலில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ, பை பாய்.